நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். இப்பொழுது நம்ம இந்த பிராணி ஹீலிங், இந்த பிராண சக்தியை சுவாச பயிற்சி மூலியமாக எப்படி நம்ம உடம்புக்கு கொண்டு வர்றது, எப்படி நம்ம வியாதிகளை போக்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம சுவாச பயிற்சின்ற தலைப்பில், பிராணசக்தி என்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் முன்னாடியே நம்ம ஒரு தலைப்பில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, சுவாசம் ஒழுங்கு முறையில் சுவாச பயிற்சின்னு நம்ம பார்த்தோம். அதில் நீங்கள் எப்படி நீங்கள் உள்ளே நிறுத்தணும், இதய துடிப்புக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் மூச்சு பயிற்சி எப்படி கொண்டு வரணும்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது பொதுவான விதிமுறை. இந்த பிராணசக்தியை நம்ம உள்ளே கொண்டு போகும்போது அதற்கான பொதுவான விதிமுறையை அங்கே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த நிதானமான பிராணசுவாச பயிற்சியினால் எண்ணங்கள் கட்டுப்பட்டு மனம் ஒரு அமைதியான நிலைக்கு இருக்கும். மேலும் இந்த பிராணசக்தியை இன்னொருவருடைய உடலில் கூட பரவிவிடும் சக்தி உங்களிடம் இப்போது இருக்கிறது. மனத்திரையில் இந்த பிராணசக்திகளின் ஓட்டத்தை உணர்ந்து கொண்டு வந்தால் அதன் தன்மைகளை உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் உங்களது கை விரல்களை வேறு ஒருவர் உடலில் பரவிவிட்டு பார்க்கும்போது உங்களது பிராணசக்தி அவர்கள் உடலை தொடாமலே 2 அங்குலம் உயரத்தில் பிடித்து கொண்டு கைகளை மேலே, அதாவது மேலும் கீழுமாக பரவ கவனிக்க வேண்டும். அவங்க உடலை தொடாமலேயே 2 அங்குல தூரத்தில் கையை வச்சுக்கிட்டு மேலும் கீழுமாக அந்த பிராணசக்தி பரவுவதாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இதுபடி வேறு ஒரு நபருக்கு சிகிச்சை அளிக்கும் முன் நீங்கள் 10 தடவை உங்கள் சுவாசத்தை உங்களது நாடித்துடிப்புக்கு இணைத்துவிட்டு பின்பு ஓடவிட்டு பிறகு சிகிச்சையை தொடங்க வேண்டும். உடம்பில் கோளாறு இருக்கும் இடத்தில் இருந்து லேசான உஷ்ணம் உங்கள் கைகளை தாக்குவதாக உணரலாம். உடம்பில் கோளாறு இருக்கும் இடத்தில், அந்த உடம்புல கோளாறு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லேசான உஷ்ணம் உங்கள் கையை தாக்குவதாக உணரலாம். அப்போது அங்குதான் கோளாறு இருக்கிறது என்று நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். அதே சமயம் நீங்கள் உங்கள் துடிப்புக்கு ஏற்றபடி சுவாசத்தை நிறுத்திவிட்டு கொண்டே நோயாளிகளின் பாதிக்கப்பட்ட பகுதி மேலே கை விரல்களை வைத்து கொண்டு உங்கள் சக்தியை கை வழியாக அந்த இடத்தில் இறக்குவதை மனத்திரையில் உணர்ந்து வரவும். கைகளில் காற்று அடிக்கிற பம்பு மாதிரி சுவாசத்தை உள்ளே நீங்கள் இழுக்கும்போது கைகளை தாழ்த்தியும், சுவாசத்தை நீங்கள் வெளியே விடும்போது கைகளை உயர்த்தியும் மேலும் கீழுமாக பம்பு அடிப்பது போல செய்து வரவும். இதனால் அதிக பிராணசக்தி நோய் உள்ள இடத்தில் பாய்ந்து அதை குணப்படுத்தும் திறமை அதிகமாகும். ஒவ்வொரு தடவையும் கையை மேலே தூக்கியவுடன் கைகளை நீட்டி விரல்களை உதறிவிட்டு கொள்ளுங்கள். அப்படி உதறுவதால் உங்கள் கைகளில் ஒட்டி கொண்டிருக்கும் அவரது நோய் உங்கள் கைகளில் இருந்து வெளியே உதறி தள்ளப்படும். சிகிச்சை முடிந்த பின் கைகளை கழுவிக்கொள்ளவும். இந்த பயிற்சியின் போது ஆகாயத்தில் உள்ள பிராணசக்தியானது உங்கள் உடலில் பாய்ந்து உங்கள் கை மூலமாக நோயாளிகளின் உடலில் பாய்கிறது. ஆகவே நிதானமாக கைகளை மேலும் கீழுமாக கொண்டு வந்து மேலே கொண்டு வரும் பொழுது 2-3 தடவை உதறிக்கொண்டு மறுபடியும் மேலும் கீழுமாக சக்தியை நோயாளியின் உடலுக்குள் அனுப்பவும். அதே சமயம் வியாதியே ஓடிப்போ, வெளியே ஓடிப்போ என்று மனதிற்குள் சொல்லிக்கொள்ளவும். சில சமயங்களில் நோயாளிகளின் தன்மையை அனுசரித்து உங்கள் விரல்களை நோயாளியின் சருமத்தின் மீது வைத்து நிதானமாகவும் மெதுவாகவும் விரல்களை கொண்டு தொட்டு அழுத்திவிட்டு உடனே விரல்களை மேலே தூக்கி ஸ்ட்ரோக் மெதுவாக கொடுத்து வரலாம். இதை நோயாளியின் சம்மதத்தின் பேரில் செய்வது நலம். இப்படி விரல்களால் சருமத்தின் மேல் ஸ்ட்ரோக் கொடுத்து வந்தால் நோயாளிக்கு இதமாக இருக்கும். வியாதியின் தன்மையை பொறுத்து ஸ்ட்ரோக் கொடுப்பதோ அல்லது தொடாமல் மேலேயே கைகளை பரவுவதோ உங்கள் உசிதனம் போல் செயல்படும். ஆகவே இந்த சிகிச்சை அளிக்கும் இந்த பகுதியை நன்கு படித்து உங்கள் மனதில் பதிந்த பின் உங்கள் உடலில் முதலில் பரவிவிட்டு சக்தியை பரவுவதை உணர்ந்து கொள்ளவும். அதன்பின் நன்கு சுவாச பயிற்சியை செய்து கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கலாம். நோய்களின் தன்மையை அனுசரித்து 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் வரை பிராணசக்தியை பரவவிடலாம்.
இதுதான் இந்த பிராணசக்தி செய்யும்போது பொதுவான விதிமுறைகள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பயிற்சி கற்றுக்கணுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நாங்கள் அதற்கான உங்களுக்கு நாங்கள் பயிற்சியை வந்து சொல்லித்தருவோம். இத்துடன் இந்த பயிற்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு பயிற்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.